மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே அடுத்ததா சளி, இருமல், காய்ச்சல், தும்மல், தொண்டை வலி இது போல் பல பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு பண்ண ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம உடம்புக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மூலிகை மசாலா டீயை நம்ம அடிக்கடி மழைக்காலங்களில் எடுத்துக்கலாம். தொண்டைக்கு நல்ல இதமாகவும் உடம்புக்கு அதிகமாக புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த மூலிகை மசாலா டீ இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நம்ம இல்லம். இந்த மசாலா டீயை ரெடி பண்ண இன்றைக்கி நான் இந்த கற்பூரவள்ளி இலைகள் தான் எடுத்திருக்கேன். இந்த கற்பூரவள்ளி இலைகள் சளி, இருமல், காய்ச்சலை குணப்படுத்துறது மட்டுமல்லாமல் உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளி இலைகள் கைகால் வலியை சரி செய்யும், வாயு தொல்லையை சரி செய்யும், செரிமான பிரச்சனையை அதிகரிக்கும். 2 டம்ளர் அளவு டீ போட ஒரு 8லேருந்து 10 இலைகள் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ டீக்கு தேவையான மசாலா எல்லாம் இடித்து எடுக்க இது மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கலாம். அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காயும் மிளகையும் நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். ஏலக்காயில் உள்ள விதைகள் நைஸாகிற வரையும் இது மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த சைஸில் இருக்கக்கூடிய இஞ்சி தோல்களை சீச்சிட்டு பெரிய துண்டு ஒன்று சின்ன துண்டு ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நைஸாக தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக டீ போட ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு. இது காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறதில்ல. டீ நல்லா கொதித்து வற்றணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கற்பூரவள்ளி இலைகளை நல்லா கிள்ளிட்டு அந்த பாலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கற்பூரவள்ளி இலைகளில் உள்ள சாறு வாசனை எல்லாமே நல்லா இறங்கும். இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக மஞ்சள் பொடி, நான் ஸ்பூனில் காமிக்கிற இந்த அளவு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கூடவே தட்டி வச்சுருக்க இஞ்சி, ஏலக்காய், மிளகு இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் அதையும் இப்போவே சேர்த்துடலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரணும். இப்போ நல்லாவே பால் கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டால் தான் இந்த இலைகள் நல்லா வெந்து இந்த இலைகளில் உள்ள சாரெல்லாம் நல்லா டீயில் இறங்கி வரும். பாருங்கள், டீ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது. இப்போ நல்லா டிக்காசம் இறங்கி டீ ரெடி ஆகிடுச்சு. டீ நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஆனால் பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்குறீங்கன்னா பால் கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பால் தெரிஞ்சிரும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பனங்கற்கண்டை சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு ஆற்றி விட்டோன்னா அந்த சூட்டில் பனங்கற்கண்டு நல்லா கரைஞ்சிடும். இது மாதிரி பனங்கற்கண்டு சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா முக்கியமாக சரியாயிடும். முக்கியமாக நீங்கள் இது மாதிரி மசாலா டீ சளி இருமலுக்கெலாம் எடுத்துக்கும் போது ஒயிட் சுகரை நீங்கள் முடிஞ்ச வரை தவிர்த்துக்கங்க. இது மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்துக்கங்க. பாருங்கள், இப்போ டீ நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டான கமகமனு நறுமணத்தோட கற்பூரவள்ளி மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 1 டைம் இந்த கற்பூரவள்ளி மசாலா டீ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் இந்த கற்பூரவள்ளி மசாலா டீ போட்டு குடிப்பீங்க. இந்த டீ அவ்வளோ ஒரு வாசமாகவும் தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி கற்பூரவள்ளி இலை மசாலா டீ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.